பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினரும் என்னாலும் பெரியார் தொண்டருமாக விளங்குகின்ற மதிப்புக்குரிய தோழர் வேல்முருகன் அவர்களை பேசுமாறு. நெருப்பின் நடுவில் தமிழினம் என்கிற தலைப்பில் ஆண்டு கொண்டிருக்கிற மத்திய அரசாலும் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற அரசாலும் எங்கள் தமிழ் மண்ணில் எங்கள் தொப்புள் கொடி உறவுகளின் உண்மை நிலையை என் தாய் தமிழகத்து உறவுகளுக்கு எடுத்துக் கூறுவதற்கான ஒரு குழு கூட்டண வாய்ப்பை கூட தராமல் அரங்கு கூட்டத்தில் நடத்துகிற அவலத்தை தந்த தமிழினத்தை எண்ணி வெட்கப்படுகிறேன். இந்த கூட்டத்தினை தலைமையேற்று நடத்த வேண்டிய எங்கள் தமிழீழ தலைவனுடைய அண்ணன் கோவை மத்திய சிறையிலே உலகமெல்லாம் வாழ்கிற எம் தமிழீழ உறவுகளையும் தமிழர்களையும் தன் பேச்சாற்றலால் தன் உணர்வுகளால் தட்டி எழுப்பி நெம்புகள் கொடுத்து நெஞ்ச நிமிர்த்தி உட்கார வைத்த எம் இனத்தின் இயக்குனர் சீமான் மத்திய சிறையிலே எம் தமிழீழ உணர்வுகள் தமிழ் தேசிய உணர்வுகள் பட்டுப்போகவில்லை, இது நீர்பூத்து நெருப்பாக இருக்கிறது என்று தனது குரலை ஓங்கி ஒலித்த தோழர் மணியரசன் மத்திய சிறையிலே இவ்வளவு ஒரு நெருக்கடியான சூழலில் கூட இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற பெரியார் திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் கூறிய அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து தன்னுடைய பேனா முனைகளால் தன்னுடைய எழுத்துகளால் தன்னுடைய கவிதைகளால் தன்னுடைய பேச்சுகளால் உலகமெல்லாம் இருக்கிற 12 கோடி மக்களையும் அறிந்த என் எதிர்கால தலைமுறை உருவாவதற்கு வீரம் செறிந்த விடுதலை போராட்டத்தை தானியங்கி துப்பாக்கிகளிலே தன் தோளிலே சுமப்பதற்கான வீரத்தை விதைத்த எங்கள் ஈழத்து உணர்ச்சி கவிஞர் அண்ணன் காசி ஆனந்தன் அவர்களே, தமிழகத்தினுடைய திரைத்துறை துப்பலையும் தொடையும் மார்பையும் காட்டி அதில் மூலம் அரசியல் லாபமும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் என்கிற நிலையையும் கொண்டு செல்கின்ற இந்த ஈனமானம் சூடும் சொரணையும் கொஞ்சமற்ற இந்த சுழலில் திறத்துறையிலும் ஒரு மணியாக ஒரு வைரக்கல் பொறித்த மணியாக உங்களோடு இருக்கிறோம் என்கிற உணர்வோடு எங்கள் மண்ணுக்கு வருகை தந்திருக்கிற எங்கள் மானமுள்ள இயக்குனர் அண்ணன் மணிவண்ணன் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு பேச வேண்டிய செய்திகளை மிக சுருக்கமாக சொல்லி எம்முடைய உணர்வுகள் இந்திய நாட்டுடைய நாடாளுமன்றத்தை தமிழகத்தில் அமைக்கின்ற காலம் எந்த காலமோ அந்த காலம் தமிழருக்கான விடிவு காலம் என்கிற நெறிப்பின் வரிகளை களத்தில் இன்று களமாடுகிற வீரர்களுக்கு நிகராக எம் தமிழகத்தில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களின் உணர்வுகளுக்காகவும் மான உணர்வுக்காகவும் சகோதர உணர்வுக்காகவும் களத்தில் இன்று போராடுகின்ற விடுதலை சிறுத்தைகளுடைய பொதுச் செயலாளர் தோழர் சிந்தனை செல்வன் அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற ஒரு தமிழகத்தினுடைய டாஸ்மார்க் கடையின் மூலமாக ஆயிரக்கணக்கான உறவுகள் இன்றைக்கு அடிமையாகி போகின்ற சூழலில் ஒரு மாநிலம் முழுக்குமே டாஸ்மார்க் கடைகளாக விழிந்து வருகின்ற புதுவை மாநிலத்தில் அங்கே இருக்கின்ற நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான இளைஞர்களை புடம் போட்ட தங்கங்களாக என் தமிழீழ விடுதலைக்கும் பின்னால் எந்த தியாகத்தையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று ஒரு தலகாத்தனாக தன்னை முன்னிறுத்திக் கொண்டு புதுவையில் எம் இயக்கத்திற்கு எம்முடைய தமிழீழ விடுதலை போராட்டத்தோடைய ஆதரவுக்கு தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் எந்த சூழலையும் தியாகம் செய்வதற்கான ஒரு களப்போரையாகவும் எம் தமிழ் தேசியத்தினுடைய உலக தமிழினத்தினுடைய மிகப்பெரிய ஒரு கொரில்லா போர் பயிற்சியினுடைய தலைவராகவும் சுதந்திர இந்தியாவும் உலகத்தில் வாழ்கிற எந்த ஒரு சுதந்திர நாட்டுடைய அதிபர்களும் வேறு எந்த ஒரு ராணுவ தளபதிகளுக்கும் இல்லாம போரிடல் ஆற்றலும் வல்லமையும் ஆளுமை திறமையும் கொண்ட பண்புகளையும் உள்ளாக்கிக் கொண்ட தமிழீழ தேசிய தலைவர் மாவீரன் பிரபாகரனை கட்டிப்பிடித்து முத்தமிட்ட அந்த கரங்களை அந்த கைகளை பிடித்த உங்கள் கைகளை நாங்கள் பிடிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். காரணம், இந்திய தேசியம், தமிழ் தேசியம், இந்திய இறையாண்மை எல்லாம் எங்களை கைகளை கட்டி போட்டு எங்களை இங்கு
கட்டவித்து ஒரு அரங்கில் எங்கள் உறவுகளுக்கான ஆறுதல் கூட்டத்தை நடத்த முடியாத அவலத்தில் இருக்கின்ற எம் போன்ற அரசியல்வாதிகள் உண்மையான மாணவர்களை தொடுவதற்கு போலாக உங்களை போன்றவர்களை தொட்டு மகிழ்வதிலே நாங்கள் ஆனந்தம் அடைகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு எத்தனை இடர்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் எதிர்கொண்டு எம் இனம் படுகிற துன்பங்களை, துயரங்களை எம் கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற எம் இனத்தின் மேல் பற்றுள்ள பாசமுள்ள எம் இளைய தலைமுறைக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்கிற உணர்வோடு இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிற அருமை சகோதரர் நம்முடைய அழகிரி அவர்களுக்கும், என்னுடைய சகோதரர் திருமாவளவன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் காலத்தின் சூழலை கருதி வேறொரு நிகழ்வின் காரணமாக இங்கு வராமல் இருக்கின்ற அருமை சகோதரர் உணர்வால், உணர்ச்சியால், எழுச்சியால், இளைய தலைமுறையை தட்டி எழுப்புகின்ற பேச்சாற்றால் யாருக்கும் நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல என்கிற அந்த ஒரு இருமாப்போடு எங்கள் மத்தியிலே வலம் வந்து கொண்டிருக்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடலூர் மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் வருகின்ற நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூற கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய கூட்டத்திலே கலந்து கொள்கிறேன். எம் இயக்கம் நடத்துகிற பொதுக்குழுவிலே அழைக்கிறேன் அல்லது பொதுக்கூட்டங்கள் அழைக்கிறேன். வாருங்கள் என்று சொன்னால் எம் இயக்கத்துடைய தோழர்களையும் கட்சியினுடைய நிர்வாகிகளும் அந்நியனியாக வந்து எனக்கு தோள் கொடுப்பார்கள், துணை நிற்பார்கள். ஆனால் அதற்கு எந்த விதத்திலும் சளைக்காமல், அடங்காமல் இன்றைக்கு எம் இயக்கத்தினுடைய இந்த கடலூர் மாவட்டத்தினுடைய அத்துணை மாவட்ட செயலாளர்களும், ஒன்றிய செயலாளர்களும், நகர செயலாளர்களும் நாம் எடுக்கிற இந்த ஈழ விடுதலை போராட்டத்தினை ஆதரவுகளும் தெரிவித்து எந்த நிலைமைக்கும் எங்களை தயார்படுத்திக் கொள்வதற்கு தயார் என்கிற கருப்பு சட்டை அணிந்து வந்திருக்கிற என் தம்பிமார்களுக்கும் என்னுடைய நெஞ்சான நன்றியினை கூறி, பத்திரிகை நண்பர்களுக்கும், காவல்துறை நண்பர்களுக்கும், எம் தமிழீழ உணர்வாளர்களுக்கும், இங்கு பெருந்திரளாக கூடியிருக்கிற எம் கடலூர் மாவட்டத்தினுடைய அனைத்து நிலையில் இருக்கும் என்று விடியும் எங்கள் ஈழ விடுதலை என்று இன்றைக்கு காத்துக் கொண்டிருக்கிற எம் அத்தனை உறவுகளையும் வருக வருக என்று உங்கள் அனைவரையும் நானும் ஒருமுறை இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். அன்பு நண்பர்களே, இந்த கூட்டத்தினுடைய தலைப்பு நெருப்பின் நடுவில் தமிழினம். ஆம், இன்றைய செய்தியை கொஞ்சம் மாற்றி பார்க்கும் என்று சொன்னால் தென் திசையை நாம் பார்க்கின்றோம். இன்று நம் மாலை நம் காதுகளுக்கு வந்த செய்தி, சுத்தி எங்கள் தமிழீழ விடுதலை களத்தில் நிற்கின்ற போராளிகளில் பூட்டிய நெருப்பின் நடுவில் சிங்கள பேரினவாத அரசின் ராணுவம் 68 ராணுவ வீரர்கள் அங்கு நெருப்பின் நடுவில் சிக்குண்டு தீக்கரைக்கு இரையாகி மடிந்திருக்கிறார்கள் என்ற எம் காதுகளுக்கான நல்ல செய்தி வந்திருக்கிறது. 50 ஆண்டுகளுக்கு மேலாக நெருப்பின் நடுவிலே நின்று தத்தளித்துக் கொண்டிருக்கிற எம் இனம் இன்னும் தன்னுடைய தற்காப்பு நிலையில் இன்று எம் இனம் அங்கு போராடி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் வாழ்கின்ற காங்கிரஸ் இயக்கமும் ஏனைய எம்மை எதிர்க்கின்ற சில அரசியல் இயக்கங்களும், அரசியல் சக்திகளும் அல்லது லெட்டர் பேட் அமைப்புகளும் ஏதோ பேசிட்டு இருக்கிறான். ஒன்றை சொல்லுகிறேன், தமிழ்நாட்டில் இருக்கின்ற விடுதலை போராட்டத்தை கொச்சைப்படுத்துகிற, கேவலப்படுத்துகிற, திரித்து எழுதுகிற, திரித்து பேசுகிற திமிரு பிடித்தவர்களுக்கு சொல்லுகிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தமிழீழம் என்கிற எங்கள் நாட்டில் இன்னும் முழுமையான விடுதலை போராட்டம் தேசிய தலைவர் மாவீரன் பிரபாகரனும் போர்களும் செய்யவில்லை. செய்கின்ற சூழல் வந்தால் நிச்சயம் ஈழம் பிறக்கும், உலகரங்கில் எம் தமிழர்களுக்கென்று ஒரு நாடு பிறக்கும். அந்த நாடு பிறக்க வேண்டும் என்கிற தன்னுடைய ஆவலை தமிழ்நாட்டில் வாழ்கின்ற லட்சக்கணக்கான, தமிழ்நாட்டில் வாழ்கின்ற லட்சோப லட்ச எம் தமிழகத்தினுடைய இளைஞர்கள் மனங்களில் அந்த ஈழ விடுதலையை முதலே அங்கீகரித்து அதற்கான மாநாடை நேற்று சென்னையில் நடத்திய எம் விடுதலை சிறுத்தைகளுக்கு என் எங்காவது வீர வணக்கத்தை நான் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு நாடு எங்களுடைய விடுதலைக்கு களத்தில் இருந்து போராட